நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 31 லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9:45. மிக முக்கியமான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. ட்ரம்ப் இந்த போரில் இருந்து எவ்வாறாவது விலக வேண்டும் என்ற அழுத்தத்துக்கு உள்ளாகிவிட்டார். ஏனெனில் ட்ரம்பினுடைய அதிகாரிகள் சொல்கின்றார்கள், எவ்வாறாவது இந்த போர்ல வெல்ல முடியாது, வெளியில வாங்கன்னு சொல்லி. ட்ரம்ப் அவ்வாறு தான் நினைக்கிறார். ஆனால் நெதன்யாஹூ இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த போரில ஒரு முடிவை காணும் வரைக்கும் ட்ரம்ப வெளியில விடக்கூடாது என்று நெதன்யாஹூ தற்பொழுது இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிக தெளிவான ஒரு விஷயம். இதை உடைத்துக் கொண்டு ட்ரம்ப் எவ்வாறு வெளியில் வர போகின்றார் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நண்பர்களே, இன்று பல முக்கியமான தகவல்களை பார்க்க போகின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க, உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். சரி, இன்று என்ன நிலவரங்கள், புதிய தகவல்கள் என்ன என்றால், மிக அதிர்ச்சியான தகவல்கள் பல காத்திருக்கின்றன. அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்தால் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைப்போம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஏப்ரல் 1 புதன்கிழமை நாளை அன்று தெஹ்ரான் நேரப்படி இரவு 8 மணிக்கு நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறது ஈரான். அதில் பணிபுரியும் ஊழியர்கள் வெளியில போங்க, அதை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கின்ற மக்கள் வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான எச்சரிக்கை. என்னன்னா, குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. தொழிற்பேட்டைகள் மீதான தாக்குதல்கள், யூனிவர்சிட்டி மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஈரான் சொல்றது, உங்களுடைய தொழிற்பேட்டைகள், முக்கியமான தொழிற்பேட்டைகள் என்னென்ன விஷயம் என்று நான் இப்ப சொல்றேன் பாருங்க. சிஸ்கோ, ஹெச்பி, இந்த கம்ப்யூட்டர், இன்டெல், மற்றது ஒராக்கல், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், மற்றது மேட்டா, ஐபிஎம், டெல், பலண்டியர், என்விடியா, ஜிபி மோகன், டெஸ்லா, ஜி, இந்த எல்லாத்தையும் தாக்க போறோம். எப்ப? இரவு 8 மணிக்கு, தெஹ்ரான் நேரப்படி இரவு 8 மணிக்கு புதன்கிழமை 1 தாக்க போகின்றோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். வெளியேறுங்கோ என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ட்ரம்ப் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார், முக்கியமான ட்வீட். ஈரான்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பற்றி நான் நினைத்து பார்ப்பது கூட இல்லை, அது மிகவும் ஆழமாக புதைந்திருக்கிறது என்று ஒரு ட்வீட்டை தட்டி விட்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யுரேனியம் இருக்குதா இல்லையான்ற தெரியல, அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இவ்வளவு காலம் என்ன சொன்னார்? யுரேனியம் இருக்கு, தாங்கோன்னு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த ஈரானுடைய இந்த தாக்குதல் எச்சரிக்கைக்கு பிறகு இவ்வாறு ஒரு ட்வீட் அவருடைய ட்ரூ சோஷியல்ல போட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறார். இங்கிலாந்து போன நாடுகள் ஹோர்முஸ் நீரிணைக்கு போய் எரிபொருளை நீங்களே வாங்கி கொள்ளுங்க, எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ட்ரம்ப் ட்ரூ சோஷியல்ல ஒரு பதிவுல சொல்லி இருக்கின்றார். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ், ஐரோப்பா நாடுகள் இருக்குதானே, ஹோர்முஸ் நீரிணைக்கு நீங்களே போங்கோ, தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கோ, உங்களுடைய எரிபொருளை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கோ என்று அவர் சொல்லி இருக்கின்றார். இப்ப ஒவ்வொன்றும் பலவீனமான ட்வீட்டுகளாக இந்த ட்வீட்டுகள் இருப்பதாக தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். உங்களுக்காக நீங்கள் போராட கற்றுக்கொள்ளுங்க, யாருமே சேரல தானே இந்த யுத்தத்தில், ஆகவே உங்களுக்காக நீங்கள் போராட கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் அமெரிக்காவுக்கு உதவ முடியாதது போல அல்லது உதவாதது போல அமெரிக்கா இனி உங்களுக்கு உதவ மாட்டாது என்று ட்ரம்ப், உதவி அளிக்க மாட்டாது என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் ஆரம்பத்துல? ஈரானுடைய தலைமையை துண்டித்து விட்டால் எல்லாம் சரியா வந்துடும் என்று சொன்னார். ஆகவே அவர்களை கொன்றார்கள், 40-60 பேரை கொன்றார்கள், ஈரானிய தலைமைத்துவத்தை. ஆனால் எதுவுமே சரியா வரல. ஈரான் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறது, தாங்க முடியாமல் இருக்கிறது. தற்பொழுது ஆப்பிள் கம்பெனி, என்விடியா போன்ற கம்பெனிகளை அடிப்பதற்கு நாளைக்கு காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். எனவே இவர்களை ஈரானை அடிப்பதற்கு இவர்கள் வரவில்லை தானே, ஆகவே உங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று நேட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம், இங்கே யூகேயும் யூகே கள்ளத்தனமாக அமெரிக்க விமானங்களை அமெரிக்க விமானங்கள் RAF தளத்துல இறங்கி இங்கே இருந்து குண்டுகளை ஏற்றி கொண்டு போவது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். ஆகவே இந்த நாடுகளுக்கு எரிபொருள் கையிருப்பு குறைவாக இருந்தால் அவை அமெரிக்காவில் இருந்து ஜெட் எரிபொருளை வாங்கிக் கொள்ளலாம், அங்கு நிறைய இருக்கிறது என்றும் ட்ரம்ப் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஈரான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது, கடினமான விஷயம் எல்லாம் முடிந்து விட்டது, நீங்கள் உள்ளே சென்று உங்கள் எண்ணெயை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் சமூக ஊடக பதிவை முடித்திருக்கின்றார். ஆகவே இப்ப என்ன சொல்ல வாராருன்னா, இப்ப என்னால எல்லாம் முடிஞ்சிட்டது, நீங்களே போய் உங்களோட வேலையை பார்த்துக்கோங்க என்று சொல்ல வாரார். அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயத்த ராணுவ விமர்சகர்களும் மற்றும் அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பாருங்க.
ஈரான் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்று அவர் சொல்றார். ஓகே, வெற்றி வெற்றி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப ஹோமோஸ் நீர்வழி பாதையை மீண்டும் திறக்காமலேயே ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக உதவியாளர்களிடம் கூறியதாக தகவல்கள், செய்திகள் தற்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கிறன. ஏன்னா நியூயார்க் டைம்ஸ் எல்லாம் இந்த செய்தியை தான் திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டிருக்கு. எவ்வாறாவது வெளியில வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். இப்ப ஹோமோஸ் நீர்வழி பாதையை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க போனால், ராணுவ நடவடிக்கை எடுக்க போனால் அதிக காலம் எடுக்கும் என்று ட்ரம்பும் அவரது உதவியாளர்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். இப்ப தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டதால் ஈரானின் முடிவெடுக்கும் திறன் தடைப்பட்டிருக்கிறது. யார் பேச்சுவார்த்தைக்கு போறது? எல்லார் கையிலையும் இப்பொழுது ஆயுதம் இருக்கிறது. இப்ப IRGC தான் முழு கண்ட்ரோலையும் வைத்திருக்கிறது. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. ஆகவே இது பேச்சுவார்த்தைகளை சிக்கலாக்குகிறது. ஹோமோஸ் நீர்வழி பாதை பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றார் ட்ரம்ப். அதை மீண்டும் திறப்பதற்கான சிக்கலான நடவடிக்கையை பிற்காலத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது உதவியாளர்களிடம் கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த நீர்வழி பாதையை திறக்கும் பணி 4 முதல் 6 வார காலக்கெடுவை தாண்டி நீளப்போகிறது என்ற பயம் ட்ரம்புக்கு வந்திருக்கிறது. நிர்வாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் திறக்க ஈரானுக்கு ராஜதந்திர ரீதியாக அழுத்தம் கொடுப்பதற்கு முன்பு ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் கடற்படையை தாக்குவதில் கவனம் செலுத்த அவர் முடிவு செய்திருக்கிறார். ஆனால் அது உடனடியாக நடைபெற்று விட முடியாது. ஏன்னா கடற்படை இன்றும் தாக்கி இருக்கிறது. கடற்படையை அழித்து விட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் கடற்படை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கமாக, ஈரானுடைய கடற்படை. இப்ப அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக தெஹ்ரான் ஹோமோஸ் நீர்வழி பாதையை மூடியது. அந்த வழித்தடத்தை தடுத்திருக்கிறது. எரிசக்தி விலைகள் உலகளாவிய ரீதியில் உயர்ந்திருக்கின்றன. ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய போர் ஆரம்பித்ததிலிருந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் தேசிய சராசரி சில்லறை பெட்ரோல் விலை 3 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் முறையாக திங்கட்கிழமை அன்று கலன் ஒன்றுக்கு $4 தாண்டி இருக்கிறது. கண்காணிப்பு சேவை கேஸ் படியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் பெரும் முன்னேற்றம் என்று ட்ரம்ப் சொல்றார். ஆனால் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாமலும் ஹோமோஸ் நீரிணை உடனடியாக பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமலும் இருந்தால் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகளை, கார்க் தீவை தாக்கப் போகின்றோம் என்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் அளிக்கப்படும் என்றும் சொன்னார். ஆனால் இப்பொழுது அவர் அதிலிருந்து பின்வாங்குகின்றார். ஏனெனில் நீர்வழியை திறக்கிறதா மூடுறதா என்று முடிவெடுக்கிறது ஈரான். இப்ப இவர் என்ன சொல்றாருண்டா, நீர்வழியை மீண்டும் திறக்கிறதுக்கு உடனடியாக முடியாது, மிக நீண்ட காலம் எடுக்கும். ஆகவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கின்றது இது மிகப்பெரிய தோல்வியாக ட்ரம்புக்கு இருக்கிறது. இப்ப போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா இல்லையா என்று தெரியாமல் இருக்கிறது. ஒரு உடன்படிக்கை எட்டப்பட மாட்டாதா? இது முற்றிலுமாக ஈரானை அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை ட்ரம்ப் ஆரம்பிப்பாரா இல்லையா என்கின்ற மிக பெரும் குழப்பம் ராணுவ ஆய்வாளர்களுக்கே இப்பொழுது எதையுமே சொல்ல முடியாமல் இருக்கிறது. தெஹ்ரானில் தங்கியிருக்கும் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாஷிங்டனின் முயற்சிகள் மேலும் சிக்கலாய் கொண்டு போயிருக்கிறது என்று தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த கடும்போக்காளர்களுக்கு மேலும் அதிகாரம் அதிகமாக தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அமெரிக்க அதிகாரிகள் தி டைம்ஸ் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நபர் உண்மையில் கடும்போக்காளரான ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிஃபா என்பதை ட்ரம்ப் உறுதிப்படுத்திய பிறகு இந்த நடவடிக்கை, இந்த அறிக்கை வந்திருக்கிறது. முன்னதாக ஈரானில் ஒரு புதிய மற்றும் மிகவும் நியாயமான தலைமையோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ட்ரம்ப் சொன்னார். ஆனா காலிபாப் சொல்றார், ஒரு போர்க்குணம் மிக்க ஆளுமையாக அவர் இருக்கிறார். அமெரிக்கர்களை கேலி செய்கிறார், அச்சுறுத்தல்களை விடுக்கிறார். அந்த மூத்த உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதால் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தளபதியின் செல்வாக்கு தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக தெஹ்ரான் முக்கியமான இந்த ஜலசந்தி எண்ணெய் வழித்தடத்தை தான் பெருமளவில் எடுத்திருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் போர் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடமும் பொருட்களின் நிலை அதிகரித்திருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் பெரும் முன்னேற்றம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர முழுவதுமாக இது முன்னேற்றமா இல்லையா என்பது தொடர்பாக இல்லை. அவர் உள்ள ஊழியர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள் வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இப்ப ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப நாளைக்கு
நாளைக்கு ஈரான் நேரம் இரவு 8 மணிக்கு பிறகு இரவுக்கு தாக்க போறேன் என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த தாக்குதல் நடந்தால் அங்க உள்ள ஆப்பிள் கம்பெனி, கூகுள் கம்பெனி, மெட்டா கம்பெனி, HP கம்பெனி, என்விடியா எல்லாமே தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதில் அவர்கள் சொன்னா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமெரிக்க பேச்சுவார்த்தையை நடத்தி வந்த நபர் யார் என்றது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கிறது. அப்ப அவர் சபாநாயகர் சொல்றார், ஐயோ நான் இல்ல, நான் இதுக்கு சம்மதம் இல்லை, நான் தொடர்ச்சியாக நான் அமெரிக்கர்களை முடிக்கும் வரை இந்த பேச்சுவார்த்தை நடக்காது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நாங்க எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 89வது அலை, 88வது அலை தொடர்பாக கடந்த வீடியோல போட்டேன். 89வது அலை என்ன விஷயத்தை செய்ய போகிறது என்று மிக பெரும் அச்சமாக இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னா இந்த லிஸ்ட்ல உள்ள கம்பெனிகள் எல்லாம் அழிக்கப்பட்டா அது மிகப்பெரிய பில்லியன்ஸ் பாதிப்பை ஏற்படுத்தும். பங்குச்சந்தை இறங்கிவிடும். பொருளாதார ரீதியாக மிக பெரும் பாதிப்பை உலகளாவிய ரீதியில் இது ஏற்படுத்தும். என்ன நடக்க போகிறது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்ப் ஹோமோஸ் நீரிணையை விட்டு வெளியில வருவாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அவர் வெளியில வர யோசித்தாலும் நெதன்யாகு விடுவாரா இல்லையா என்ற அடுத்த கேள்வி இருக்கிறது. அவை ஒன்றையுமே தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது ட்ரம்பினுடைய மனநிலையை போல. மற்றும் ஒரு காணொளியில் விரிவான தகவல்களோடு நாம் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி. அடுத்த வீடியோட நாம் சந்திப்போம்.